மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கருவேப்பிலையில் இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான ஐட்டம்ன்றதை செஞ்சுக்கிட்டே பார்க்கலாம். அதாவது 100 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து நான் சட்டியில் போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் எதுவும் ஊற்றலை, எதுவும் ஊற்ற தேவையில்லை. நல்லா வறுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். நல்லா டார்க் பிளாக் ஆகிடும். உங்களுக்கு அதிலே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா ஸ்மெல் வந்தோடனே அதை நம்ம வேறு கண்டெய்னர் மாற்றிக்கலாம். இப்போ 1 இன்ச் புளி மட்டும் எடுத்துருக்கேன். ஏன் நம்ம புளி சேர்க்குறோன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த புளியை அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா அடுப்பில் போட்டு சிம்மில் வச்சு வறுக்க போகிறேன். நல்லா மொறுன்னு வரணும். ஸோ அதை நீங்கள் அப்படியே பரட்டி விட்டுட்டு வந்தீங்கனாலே அந்த ஈரப்பதெல்லாம் போயிடும். ஸோ அது போகிற வரைக்கும் நான் நல்லா வறுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நல்லா புளியை வறுத்தாச்சு. ஒரு 4 பல் பூண்டை நான் தட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதை சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கோங்க. அப்படி வறுத்தா தான் ரொம்ப நாளைக்கு இட்லி பவுடர் நல்லாயிருக்கும். நான் இதில் நார்மல் பூண்டு தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம மதுரை சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரசப்பூண்டுன்னு இருக்கும். பூண்டை வச்சு நீங்கள் என்னென்ன ஸ்பைசஸ் திரிக்கிறீங்களோ அதுக்கு அந்த ரசப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. அதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கிடைக்காத பட்சத்தில் நம்ம பூண்டே போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பூண்டு நல்லா வறுத்தாச்சு. ஸோ இதை நான் கண்டெய்னரில் மாற்றிடுறேன். அடுத்து நான் வச்சுருக்க கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் தோல் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். கெட்டி பெருங்காயம் போட்டால் வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நான் கெட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். இதை ரொம்ப நல்லா வதக்கணும்லாம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த பெருங்காயத்தில் சூடு ஏறுற வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரண்டி வச்சு அமுக்குனா லைட்டாக இலகுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது போதும். இதை நம்ம குழவிக்கல்லில் மாற்றிக்கலாம். குழவிக்கல்லில் வச்சு நல்லா நைஸாக தட்டணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதை திருப்பி நம்ம எடுத்து மிக்சியில் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் இதுவாக நுணுக்குனா போதும். நான் அதை நுணுக்கிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், நைஸாலாம் இல்லை. இந்த ஸ்டேஜ் போதும். ஏன்னா நம்ம திருப்பி மிக்சியில் போடும்போது நல்லா நைஸாகிடும். ஸோ இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பட்டை போட்டுக்கலாம். நான் ஒரு 20 பட்டை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க 25 பட்டை மிளகா போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கிறது மீடியம் ஸ்பைசஸ் தான். ரொம்ப காரமாகவும் இருக்காது. ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. அப்போ பட்டை மிளகா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதை ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை. லைட்டாக அது சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை வாங்கினோன்னே கருவேப்பிலையை உருவி நல்லா தண்ணியில் கழுவி நல்லா காய வச்சுருக்கேன். வெயிலெல்லாம் காய வைக்க வேணாம், நல்லல்லே காய வைங்க. இங்கே கிளைமேட் ரொம்ப இது வச்சுலாம் இருக்கிறதுனால இது காய வைக்கவே எனக்கு எப்படியும் 2 வீக்ஸ் ஆணுச்சு. ஸோ இதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே நான் கருவேப்பிலை திரிக்கும் போது அதை சட்டியில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிப்பேன். நான் கருவேப்பிலை எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுன்றதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பிலை கையில் வச்சு நுணுக்குனாலே அது தூளாக வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்குனா போதும். இன்னும் உங்களுக்கு சவுண்டே தெரியும். நீங்கள் வறுக்கும்போது நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்கும் வறுக்கிறதுக்கு. அதோட ஸ்டாப் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம கருவேப்பிலையை வறுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பொடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். பார்க்க தான் கருவேப்பிலை நிறையா இருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோன்னா அது துண்டாயிடும். அதனால் முதல்ல நான் கருவேப்பிலையை போட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ கருவேப்பிலையை பொடி பண்ணி வந்தாச்சு. இதை நான் தனியாக ஒரு கண்டெய்னரில் மாற்றிடுறேன். மீதி இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நான் ஜாரில் மாற்றிடுறேன். இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறதோட இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம கருவேப்பிலை பொடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இட்லியோடையோ தோசையோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. இதில் வந்து நான் கருவேப்பிலையும் கருப்பு உளுந்தும் சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நல்லது. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து போன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கருப்பு உளுந்து சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்லது. ஸோ அதை யோசித்து தான் வந்து நம்ம வந்து இப்போ கருவேப்பிலையும் கருப்பு உளுந்தும் சேர்த்து இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.